கதையை சொல்லியா முதல்ல. ராணி நீ சிரிக்க கூடாது. நான் சிரிக்க மாட்டேன். நீங்க ஐயோ செக்ஸா இருக்குமே. நீங்க இதுவரை நீங்க பேசவே இல்ல. நீங்க சொல்லாட்டால நம்மள நோத்தவங்கமான வைவாங்களே. அப்படிலாம் வைய மாட்டாங்க. தம்பிங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு நீர் ஓட்டம் நல்லா இருக்கணும். நீர் ஓட்டம் நல்லா இருக்கணும், நீர் வரத்து நல்லா இருக்கணும், விட்ட நல்லா வரணும். பாலப்பழம் ஊருகா. இந்த மாதிரி அண்ணன் யானை கதையை கேட்டவனே யானையை பார்க்க போகுது. நான் தான் யானை. மயிரை புடுங்கின. நீ எங்க மயிரை புடுங்கின? பக்கத்தில் என்ன ஒரு டவுனு? ஆண்டிப்பட்டி. ஆண்டிப்பட்டி அந்த 4 ரோட்டில் ஒரு யானை டெய்லி போய் வாக்கிங் போயிருக்கு. அந்த 4 ரோட்டு அந்த ஆட்டோ ஸ்டாண்டு வச்சுருக்காங்கல்ல என் தம்பியெல்லாம். ஆமாம். அந்த ஆட்டோக்குள்ளேயே ஒரு எலி டெய்லி வந்து இந்த யானை கப்ளிங்கை பார்த்துக்கிட்டே இருந்து இந்த யானைக்கிட்ட போய் சொல்லியிருக்கு இந்த எலி என்னன்னு. யானை ஒரு நாளைக்கு உன்னைய 8 இன்ச்சு கம்பியில் சென்ட்ரிங் போட்டுக்கிறேன். இந்த யானை சொல்லியிருக்கு, நீ அத்தனை மூடையை தூக்கிட்டு எப்படி என் கப்ளிங்கில் சென்ட்ரிங் போடுவேன். எலி சொல்லியிருக்கு, நான் நல்லா செய்வேன். இங்கே வேணா ஆட்டோக்காரங்க கூட வந்து அடிச்சிடுவாங்க, அப்புறம் என் கப்ளிங்க வந்து சேதமாயிடும். தென்னந்தோப்புக்குள்ளே வந்துரு அடிச்சனோடனே இந்த யானை போய் நல்லா வாமப்பில் இருந்திருக்கு. எலி அன்னைக்குன்னு பார்த்து ஓசுலாம் வெல்டிங் வச்சு யானையை சுற்றி தேடி இருக்கு. 3 நாளாக கப்ளிங் தெரியல முண்டைக்கு. ஒரு வழியாக உள்ளே போயிடுச்சு. அப்புறம் யானை சடச்சடன்னு ஒன்று கடிச்சு தள்ளி விட்டுருச்சு. போறையா கொண்டு வரேன் சுடு தண்ணியில் அப்படின்னு. அப்புறம் இந்த எலி இந்த யானை பின்னாடி மெதுவாக செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ இந்த யானை தலையில் பெரிய இளநீ விழுந்திருக்கு. இந்த யானை முண்டை எலி ரொம்ப ஒலிக்குதா மெதுவாக செய்வா. இதெல்லாம் ஒரு கதையின தம்பி ஓரளவு தான். அத்தோரம் கொடிக்காலா 2 சிசியை இங்கே வருவாங்க. என்ன ஓலத்தில் வர்றாங்களோ. நான் சந்திச்சதுல ஒரு சிசியனை 2 பேத்துக்கு அறைய மட்டும் பார். அத்தோரம் கொடிக்காலா அரும்பரும்பா வெத்தலையா எங்ககம் போட்டாலும் சபக்குது இல்ல ராணி புள்ள ஓனப்பு அடி வந்தாலும் வாடி உசிலம்பட்டி சந்தைக்கு போடி போனாலும் போடி புதுக்கோட்டை போயல தாண்டி புதுக்கோட்டை சந்தைக்கு போடி போனாலும் போடி புதுக்கோட்டை போயல தாண்டி. பவுரு போடும் போதே டீ காபி கிர்ரு புர்ரு சர்ரு. டீ காபி கிர்ரு புர்ரு சர்ரு. இப்பவும் என்னை தான் பாப்பியா? அங்கிட்டு திரும்பி பார்க்கவே மாட்டியா? உன்னைய பார்த்தா தானே எனக்கு டவர் கிடைக்கும். அப்போ நான் இப்போ இங்கே வெளியில் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பொம்பளைக்கு தான் கம்பெனி கொடுத்துருந்தியா? லேசாத்தே இது பண்ணே அது. ஆனால் மோந்து வாக்கல. ஒரு தடவை மட்டும் இது வியாபாரத்தை சொல்லு. டீ காபி சர்ரு புர்ரு கிர்ரு. சர்ரு புர்ற அளவுக்கு வந்துட்டியா? இந்த கொஞ்ச நேரத்தில் உன்னை உருன்னு அறையிறேன். போடா பரவாயில்ல, அவன் 250 ரூபாய்க்கு சிரிக்க வச்சிருக்கேன். தண்டி மடுவுக்காரன் சிரிக்கிறான்னா முண்டை மடுவு ஆடுதே இல்லை சின்ன முண்டை மாதிரி. என்ன பண்றீங்க? கேரளாவுக்கு தகடு வைக்கிறேன் ப்ரோ. ஒரு சாட்டை அடிச்சு விட்டு போங்க. உனக்கு 200 ரூபா செலவுக்கு தரேன், அமைச்சு விடு. கம்கியார் வாங்க என் செல்லக்குட்டி. செக்கான தாங்க போது உன்னை எரிச்சிருவேன். எரிக்கிறதுக்கு 500 ரூபா கொடுக்குறாங்க. அட பார்க்க ரொம்ப நல்லா இருக்கா. பாட்டு தான் சார். அவன் மூத்திரத்தை கூடி 4 லிட்டரு. அவன் எவ்வளோ அழகா படுத்துக்கிட்டு அத்தை தண்ணி மடுவை வச்சுட்டு காமெடி பண்ணுறேன். நீ பெரிய பார்க்க நல்லா என்ன நேரமும் என்ன முண்டை சந்திரமதி மாதிரி அழுது அந்த பொட்டலா கிடக்கு. நீ இந்த அழுதுட்டு இன்னொரு கருவாயை வந்து அவன் முட்டு அழுவேன். உங்களை வச்சுக்கிட்டு இந்த கம்பெனி நடத்தி அழுகல. அட பார்க்க ரொம்ப நல்லா இருக்கா. நீங்க இங்க சூம்புங்க சார், அங்க என்னது பண்றீங்க? மாமா இவ பார்க்க ரொம்ப நல்லா இருக்கா.
பால் டப்பா வச்சிருக்கா. என்ன கேள்வி கேட்கிறேன் நீ பாத்து. அந்த அங்கிள் உங்கள்கிட்ட பசியா மொத்தம் நினைக்கிறாரு. அவர் சொல்றாரு அப்படியே அப்படி சொல்றாரு. என்ன கேட்கிறாண்டாலு? ஒரே ஒரு டைம் மட்டும் ராணி, என்ன உனக்காகத்தான். என்ன பண்ண போறீங்க? அந்த இது மொத்தத்தை நடிச்சு பேர் வாங்க ஊரே அப்படி பொண்டாட்டிய சென்னையாக்கு வந்திருக்கீங்க. அடி பார்க்க ரொம்ப நல்லா இருக்கா. ரொம்ப நல்லா இருக்கு. நான் பாடையில மட்டும் இவனுக்கு என்னதான் சூளக்காளியே அப்பா. ஏ அங்கன பல்ல இருக்கு. ஆள தூக்கிட்டாப்லையா? அங்கன பல்ல இருக்கு. எத்தனை நம்பர் செருப்பு கிட்ட 70 அடி அடிப்பேன். பாட்ட முடிவேன் எப்ப பார்த்தாலும் பாக்கறேன். நீ எதடி காமிச்ச அதிரச பாக்கெட் ஆகி? அட இல்லங்க, வந்ததுல இருந்து வெறிக்க பாத்துட்டு இந்த உப்பு கண்டத்தை பாக்குற மாதிரி. இந்த பச்சை சட்டை போட்ட கரடி உங்களை நெம்போலிக்குதா மெதுவா சொல்றேன். இது செஞ்சிட்டாலும் கொஞ்சம் வயசு குமரி புள்ள எனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்ல. வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெட்கமில்லை. வா கிட்ட வா. என்ன வெளிய ஏக்கா என் சொத்தை கூட எழுதி தரேன். என்னதான் செய்யறான்னு பாப்பா. அங்கிள் வாங்க, நீங்க கலட்டுங்கக்கா. எதங்க? அவன் என்னடா செய்த? ஒரு தடவை கிண்ணா கிண்ணா கிண்ணா. என்ன அவன் கிண்ணத்தை கேக்குறான்? தம்பி வெள்ளக்கமா சாவன் 800 தரேன் அப்படின்னா அப்ப கூட ஒரு தடவை சாருக்கு. ராதா இந்நேரமா அழுதுகிட்டே இருக்காரு. ராதா என்ன என்கிட்ட கிண்ணத்தை கேட்டுக்கிட்டு தெரியாமே? ஏத்த உன் கிண்ணத்தை பரட்டி போட அவங்க வாட்டு போயிடுவாங்க. கிண்ணா 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 கிண்ணா. அடுத்த ஒருத்தி வருவானே. கிண்ணா 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 கிண்ணா. நாடக மேடைக்கு வந்தாங்கல்ல, இல்ல ரூட்டு தெரியாம பாட்டா பகட்டுதடி பரியம் போட சொல்லுதடி கொட்டி பரியம் போட சொல்லுதடி. இந்த ஆளுக்கு மூலமா? பச்சை பிள்ளைய வாங்குறதா இல்ல பீங்கான மட்டும் உன் மூஞ்சில துப்புறதா? தம்பி உண்மையிலே இவனை பார்த்தா நான் பயப்படுறேன்டா. உன்னை சிரிக்க வைக்கிற மாதிரி வர சொன்னா என்னை தாலி அறுத்துட்டீங்களா? ஓ திண்டுக்கல்ல இருந்து வந்துட்டாரு. இதுக்கு 4 பேர் சிவாரிசு வேற பப்புன்னு சொல்லி கொடுக்கணும். இது என்னடா அது? என்னப்பா இடியாப்போ? இடியப்பத்தை நான் வைக்கிறேன். லைட்டா ஒரு குத்து போடு. குத்துறதா? நீ குத்துறியா இல்ல நான் குத்தவா? அட ரொட்டோர வீட்டுக்காரி. எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டா பாரியா? இந்த பாட்டுல சூப்பர் சிங்கர் போவேன்னு அந்த அன்பு அதிர்ச்சியில ரோட்டோர வீட்டுக்காரி நல்ல ரோசாப்பு சேலைக்காரி. அடி நிக்கட்டுமா போகட்டுமா? அடி நிக்கட்டுமா போகட்டுமா? போயிரு மரியாதையா. அடியே நிக்கட்டுமா போகட்டுமா? அடியே நிக்கட்டுமா போகட்டுமா? எத்தனை அடியா? எப்பதான் ஊருக்கு போக நினைக்கிறேன். உன்னை வெட்ட வாடா. அடுத்தடி எப்பயா வரும்? அடி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி அடி பொன்னாலும் போட்டி புதுக்கோட்டை கோயில் வந்தாலும் வாடி மதுரை போனாலும் வாடி புதுக்கோட்டை கோயில் தாண்டி. செவுல ரைமா அங்க இருக்க புள்ள இங்க எங்கடா விதி ஏறிக்கிட்டு இருக்க? பிளட்டி ராஸ்கல். பொம்பளை சொக்கு கேக்குது. பொம்பளை சொக்கு. கண்ணு தெரியுது. பொம்பளை சொக்கு இங்க இருக்காங்க. இங்க இருக்கு. கண்ணு தெரியலையா? இங்கன வேணா ஆள் இருக்காங்க. முஸ்லிம் வீட்டில் ரூம் போட்டு அடிக்கிறியா?
தலையில 2 மரம் ராசா சருக்காரு வச்ச மரம். தலையிலே 2 மரம் தாண்டா சர்க்காரு வச்ச மரம். அவர் புலந்துட்டாரு, ஒரு தைக்க வந்துட்டாரு. இன்னைக்கு தான் என் மாப்பிள்ளை சிரிக்கிறாரு. சார் அது வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி, நம்ம யூஸ் பண்றது. நீங்க வந்து பார்வையாளர் மட்டும்தான். புடிங்கி தள்ளிட்டாரு. ஆமா ஆமா, கொஞ்ச நேரம் மட்டும் பாருங்களேன் என்ன பண்றேன்னு ஆத்தாடி. தலைவா, அதெல்லாம் எங்க இருந்த தலைவா? ஆண்டி வட்டியில ஆண்டி வட்டி ஆத்துக்குள்ள அழகாக போறவள, அழகாக போறவள. ஆண்டி புத்தி ஆத்துக்குள்ளே அழகாக போறவளே, அழகாக போறவளே. மாப்பிள்ளை, பக்கத்துல பாம்பு. படுக்க போட்டு ஏன் ராணி ஒட்டி வா ராணி. எங்க ஒட்டி வாடி வர சொல்ற? ஒட்டி வந்தேன்னா கம்பெனி சார்ஜ் சார் கொடுப்பாரு. அதெல்லாம் 2000 ரூபா கொடுப்பியா? 2000 ரூபா என்ன ஆ. எவ்வளவு தருவீங்க? 500 தாண்ட மாட்டியானா நீ என்னை தொடவே கூடாது போ. இன்னொரு பாயிண்ட் சார்ஜ் ஏறட்டுன்னு அப்புறம் ஏத்திக்கிறேன். வேடிக்கிறேன். பொட்டிக்கப்பா, கட்டிக்கப்பா, பொட்டிக்கப்பா, 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 கட்டிக்கப்பா, ஐயோ, மூடி ஏறிடுச்சுங்க. இருங்க, தேன் தடவிட்டு வரேன். ஹலோ, நான் உங்கள் வாத்தியாருங்க. வாத்தியாரு இதெல்லாம் மேடைக்கு உள்ளதே. வெளியில வந்துட்டேன்னா அப்புறம் என்னை எதுக்கு சூம்பாட விட்டு வந்த யாரா? நீங்கள் இதே மாதிரி கழட்டுங்க. சிவப்பு சட்டியா கொண்டாலும் கலட்டுங்க. உடங்கட்டை ஏறுறேன். நீங்கம்மா அண்ணே, ராணி பொம்மை போட்ட சட்டி தானே போட்டிருக்கு. அது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், அனுப்புங்க. காலையில் சேட்டஸ் வச்சுக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் அதையும் உருவி இருந்தான்னா